வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இறைவன் கொடுத்த வாழ்க்கை. கதைக்குள்ள போலாமா? அம்மா, என்னம்மா? அந்த ஆள் என் உயிரை காப்பாத்தினாருன்னா அவர் பொண்ணுக்கு எதனா பணம் கொடுங்க, வேணும்னா எதனா உதவி செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்படி அந்த பரதேசியான ஆளோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களேம்மா, என்னால முடியாது. நாம எவ்வளவு பெரிய பணக்காரங்க. என்னோட படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? எனக்கு அந்த பட்டிக்காடு பொண்ணு மனைவியா? நான் ஃபாரின் ரிட்டர்ன். ஏய், போதுண்டா. உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்தை வச்சுக்கிட்டு நீ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த. உங்க அப்பா உருவான ஃபேக்டரிங்களை பாத்துக்கிற. நீயா கஷ்டப்பட்டு படிச்சு அதுல ஒன்றும் நீ இதெல்லாம் சம்பாதிக்கலையே. இதோ பாருடா, நானும் ஏழை வீட்டுல பிறந்த பொண்ணுதான், எதுவுமே தெரியாத பொண்ணுதான். ஆனா உங்க அப்பா அவரே கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தாலும் அந்த பந்தா எதுவும் இல்லாம அவரோட டிரைவர் பொண்ணான என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரிம்மா, அது அவரோட டேஸ்ட். அப்பா சின்ன வயசுல இருந்து கஷ்டத்துல வளர்ந்ததால அப்படி ஒரு மென்டாலிட்டி அவருக்கு இருக்கலாம். ஆனா நான் பர்ன் இன் சில்வர் ஸ்பூன். எனக்குன்னு ஒரு கற்பனைகள் இருக்கு. நான் வளர்ந்த சூழ்நிலை எனக்கு வேற ஒரு வாழ்க்கை மேல ஆசையை தூண்டி இருக்கு. என்னை போல நல்லா படிச்ச நல்ல வசதியுள்ள ஸ்டைலான பொண்ணை தான் நான் என் மனைவி ஆக்கி ஆசைப்படுறேன் என்றான் கௌதம் திமிராக. அன்னைக்கு அந்த ஆளு ரோட்ல உன் மேல மோத வந்த லாரிய பார்த்துட்டு உன்னை பிடிச்சு தள்ளிட்டு அவரு போய் நடுவுல விழலன்னா இந்நேரம் உன் அந்தஸ்து கனவு எல்லாம் உன்னோடவே மண்ணுக்குள்ள போயிருக்கும். அந்த நன்றிய நம்ம மறக்க கூடாதுடா என்றாள் தேவகி. அம்மா, இதோ பாரு, நீ 1000 அடை பிடிச்சாலும் என் காதுல எதுவும் ஏறாது. நான் அன்னைக்கு உயிர் போகிற நிலைமையில இருந்த அந்த ஆளுக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், உங்க பொண்ண என் மருமகளை ஆக்கிக்கிறேன்னு. நான் அதை நிறைவேற்ற தான் போறேன். அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? குத்து விளக்கு போல இருக்காடா. அவ இந்த வீட்டுக்கு வந்தா அந்த மகாலட்சுமியே வந்தா போல இருக்கும். என் மனசுல பட்டதுதான். அவ கழுத்துல தாலி கட்ட தயாராயிரு என்று எழுந்து உள்ளே சென்றாள் தேவகி. ஷட், இந்த அம்மா கிட்ட இதுதான். மீறி எதனா பேசினா உடனே சென்டிமெண்டா பேசி என்னை கடுப்பேத்துவாங்க. சரி, அவங்க இஷ்டம் போல நான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். ஆனா என் மனசார அவ கூட வாழ மாட்டேன். வேணும்னா ஒரு வேலைக்காரியா அவ இங்க இருந்துட்டு போகட்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் கௌதம். யமுனா கௌதம் திருமணம் கோலாகலமாக நடந்து யமுனாவும் தனது புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள். தேவகி அவளை அன்போடு அழைத்து தன்னிடம் இருந்த நகைகளை எல்லாம் அவளுக்கு போட்டு அழகு பார்த்தாள். அன்று முதலிரவுக்கு ஏற்பாடாக கௌதம் அறையை நன்கு அலங்கரித்திருந்தனர். அதில் கௌதம் எரிச்சலோடு அமர்ந்திருக்க கீழே யமுனாவை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் பெண்கள். அப்பொழுது அங்கு வந்த தேவகி அவளை உச்சி முகந்தாள். யமுனாவும் அவள் காலில் விழுந்து வணங்கி எழுந்தாள். என் தங்கம், எவ்வளவு அழகா இருக்கிற. என் மருமகளுக்கு அழகு மட்டும் அதிகம் இல்லை, அடக்கம் பண்பு ஒழுக்கம் எல்லாமே இருக்கு. உங்க அப்பா உன்னை நல்லா வளர்த்திருக்காரு என்றாள் தேவகி. தனது தந்தையை பற்றி பேச்செடுத்ததும் யமுனாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. யமுனா, என்னம்மா, எதுக்காக அழற என்று அவசரமாக அவள் கண்களை துடைத்தாள் தேவகி. ஒன்னும் இல்லத்த, அப்பா என் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கண்குளிர பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. என் பொண்ணுக்கு இருக்கிற குணத்துக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா அமையும்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு. ஆனா அவர் கனவுலையும் நினைக்காத ஒரு வாழ்க்கை எனக்கு இப்ப அமைஞ்சிருக்கிறத அவர் பார்த்திருந்தா இந்நேரம் பூரிச்சிருப்பாரு. ஆனா அது பார்க்க அவருக்கு தான் கொடுத்து வைக்காம என்று தலையை குனிந்து கொண்டாள். அதனால என்னம்மா, உங்க அப்பா கண்ணுக்கு தெரியலன்னாலும் அந்த தெய்வமா உன் பக்கத்திலேயே தான் இருப்பாரு. இந்த நல்ல நேரத்துல நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இதோ பாரு, உனக்கு இங்க எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். என் பையன்தான் கொஞ்சம் மரட்டு சுபாவம் உள்ளவன். அவனுக்கு இந்த கல்யாணத்திலையும் அவ்வளவா விருப்பம் இல்லை. அதனால ஒரு மாதிரி நடந்துப்பான். ஆனா போக போக உன் குணத்தால நீ அவனை மாத்திடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அதனால நீதான் அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். இதுவும் அத்தையோட வேண்டுதலா கூட நீ நினைச்சுக்க என்று கையெடுத்து வணங்கினாள். அத்தை, என்ன அத்தை, நீங்க எனக்கு மாமியாரா இருந்தாலும் நான் உங்களை ஒரு அம்மாவை தான் பாக்குறேன். நீங்க போய் என்ன? நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, உங்களுக்காக நான் அவர் எது செஞ்சாலும் பொறுத்து போகிறேன் என்றாள். ஏன் ராசாத்தி, கூடிய சீக்கிரம் அவனும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட மனசர வேண்டிக்கிறேன் என்றாள் தேவகி. முதலிரவு அறைக்குள் அவள் பயந்து கொண்டே பால் சொம்போடு நுழைய
அவளை பார்த்த கௌதம் கையில் இருந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேவில் போட்டு அணைத்து விட்டு கட்டிலில் அமர்ந்தான். கிராமத்து பொண்ணா இருந்தாலும் பார்க்க நல்லாதான் இருக்கிறா. இருந்தாலும் நான் நினைக்கிற அந்த ஸ்டைலு படிப்பெல்லாம் விக்கிட்டு இல்லை. என்னவோ அந்த காலத்து பொண்ணு பொலையில இருக்கா என்ன மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த கௌதம் அவளை உற்று பார்த்து கொண்டிருக்க அமைதியாக அவன் அருகில் வந்து கையில் இருந்த பால் சொம்பை அவனிடம் நீட்டினாள். அதை கோபத்தோடு பார்த்து வேண்டா வெறுப்பாக வாங்கி அருகில் வைத்தான். யமுனா அவன் காலில் விழுந்து வணங்க, ஏய் என்ன இதெல்லாம், எழுந்துடு என்று நகர்ந்து கொண்டான். பெரியவங்க தான் உள்ள போனதை உங்க காலில் விழுந்து என்று அவள் கூறுவதற்குள், ஆமா இந்த பெரியவங்க சொல்றாங்க நான் அப்படி பண்றேன், சின்னவங்க சொல்றாங்க இப்படி பண்றேன்னு ஏதாவது புத்தி இல்லாம பண்ணிட்டு இருந்த பாத்துக்க என்று அவள் கைகளை பிடித்து அருகே அமர வைத்தான். சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே நடந்துக்கிறேன் என்றாள் மெதுவாக. இதோ பாரு, ஏதோ எங்க அம்மா சொன்னாங்களேன்னு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி மனசாரெல்லாம் நான் உன்னை ஏத்துக்க முடியாது. ஆனா உன் அழகு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால இந்த கட்டில்ல நீ என் மனைவியா இருந்துக்க. அது போல வெளியிலையும் நீ என் மனைவியா அந்தஸ்தோட இருந்துக்கலாம். ஆனா மற்றபடி என்கிட்ட இருந்து மற்ற எதையும் நீ எதிர்பார்க்காத என்று லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவளை பலவந்தமாக பிடித்து கட்டிலில் தள்ளினான். இன்பமாக ஒரு புரிதலோடு ஆரம்பிக்க வேண்டிய முதலிரவு யமுனாவிற்கு ஒரு நரகமாகவே ஆரம்பமானது. அன்றிலிருந்து அந்த வீட்டில் அவள் ஒரு வேலைக்காரியாகவே மாறிப்போனாள். சுவிட்ச் போட்டால் பணி செய்யும் இயந்திரம் போல கௌதம் அவளை அனைத்திற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்தான். என்னதான் அவன் மனதில் அவள் இடம் பிடிக்க நினைத்தாலும் அது இயலாத காரியமாகவே இருந்தது. இதனால் இன்பமான திருமண வாழ்க்கையே அவள் வெறுத்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து தேவகி மனதிற்குள் மிகவும் வருத்தமடைய தனது மருமகளுக்கு அவ்வப்போது ஆறுதலும் கூறிக்கொண்டிருந்தாள். இப்படியே ஒரு வருடம் உருண்டோட இதற்குள் தேவிக்கு பிளட் கேன்சர் வந்து படுத்த படுக்கையாகிவிட தனது மாமியாருக்கு சேவைகள் செய்து பத்திரமாக பார்த்து கொண்டாள் யமுனா. இருந்தாலும் 6 மாதங்களில் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள் தேவகி. தனது தாய் இருந்தவரை சற்றாவது அடங்கி அமைதியாக இருந்த கௌதம் இப்பொழுது வீட்டில் அட்டகாசங்கள் செய்து கொண்டு யமுனாவை வெகுவாக வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார். இதற்கு அவனுக்கு கிடைத்த சாக்கு, திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியும் யமுனாவிற்கு குழந்தை பிறக்காதுதான். யமுனாவும் அவன் செய்யும் அவமானங்களை தாங்க முடியாமல் அனைத்து மருத்துவரிடமும் சென்று தன்னை பரிசோதித்து கொள்ள அவளிடம் எந்த குறையும் இல்லை என்றே ரிப்போர்ட் வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் யமுனா குழந்தை வரத்திற்காக அனைத்து விரதங்கள் இருப்பதும், யார் எது சொன்னாலும் அந்த கோவிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்வதும் என இருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று கௌதமின் பிறந்த நாளுக்காக மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. மாலை வீட்டில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அனைவரும் கூடிவிட யமுனா அனைவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்திருந்த பெரிய மனிதர்களில் ஒருவரின் மனைவி, என்ன கௌதம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் குழந்தை எதுவும் இல்லையா? ஒருவேளை ஏதாவது பிளான்ல இருக்கீங்களா என்று சிரித்தாள். நோனோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஏன்னா பாக்குறவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா மிஸ்டர் கௌதம், நம்மளை போல பிக் ஷாட்டுக்கெல்லாம் சீக்கிரமா வாரிசு வந்தாதான் நல்லது. ஏன்னா நம்ம பிசினஸ்ல நிறைய காம்படிஷன் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம வெளியாளுங்களை நம்ப கூடாது. நம்ம பசங்களே அதெல்லாம் பார்த்தாதான் நல்லது. அதனால சீக்கிரமா ஒரு குழந்தை பெத்துக்கோங்க என்றார் ஒரு மனிதர். இதை கேட்டு கௌதம் கோபத்தோடு யமுனாவை முறைக்க அவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். ஆனாலும் நம்ம கௌதம் இருக்கிற ஸ்டைலுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் இவங்க சரியான மேட்ச் இல்லைனாலும் ஏதோ அவங்க அம்மாக்காக பாவம் கௌதமும் இவங்களை கட்டிட்டு இருந்திருக்காரு. ஆனா பாவம் கௌதமுக்கு இவங்களால ஒரு வாரிசை கொடுக்க முடியல பாரு என்று வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள் அந்த பெண். ஆமா சைலஜா, அதுக்குதான் நான் அப்பவே தேவகி அம்மா கிட்ட உன் பொண்ண நம்ம கௌதமுக்கு பார்க்க சொன்னேன். அவ கௌதமுக்கு சரியா இருந்திருப்பா. அவளும் லண்டன்ல MBA முடிச்சுட்டு வந்திருக்கா இல்ல என்றாள் ஒரு பெண். ஆமா ஆமா, அவளோட கனவுகள் லட்சியமே வேற. அதுக்கெல்லாம் நம்ம கௌதம் போல ஆளுதான் சரியா இருப்பாரு. அதுக்குதான் நானும் உன்கிட்ட சொல்லி தேவிக்கு அம்மா கிட்ட பேச சொன்னேன். ஆனா அவங்கதான் இப்படி ஒரு மலடி பொண்ண பாவம் நம்ம கௌதம் தலையில கட்டிட்டாங்க என்று அந்த பெண் கூற கௌதமிற்கு மனதில் எரிச்சல் குமுறியது. யமுனாவை அவன் விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான். அன்று இரவு அனைத்து வேலைகளும் முடித்து யமுனா அமைதியாக தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து டேபிளில் மேல் வைத்து விட்டு கட்டிலில் படுக்க சென்றாள். ஏய்,
ச்சே, உனக்கு என்னோட கட்டில் வர கேக்குதா? போடி வேலைக்கார நாயே, போய் கீழப்படு என்று அவளை பிடித்து தள்ளினான் கௌதம். அவள் அதிர்ந்தவனை பார்க்க, என்ன பாக்குற? பார்த்த இல்ல, ஈவினிங் வந்திருந்தவங்க எல்லாம் நமக்கு குழந்தை இல்லைன்னு என்னை எவ்வளவு கேவலமா பார்த்தாங்கன்னு. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வக்கு இருக்கா உனக்கு? இங்க உனக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே 3 வேலையும் கொட்டிக்கிற. உங்க வீட்டுல கூட இப்படி ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிச்சிருப்பியா? அப்படி இருந்தோம் உன் வயிற்றுல புள்ள தங்கலன்னா எல்லாரும் குறை சொல்றது போல நீ மலடிதான் என்று எரிந்து விழுந்தான். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த யமுனா, இதோ பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்க ஆயுதம் சொல்லலாம், ஆனா நீங்க உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க என்றால் படபடப்பாக. என்னடி எதிர்த்து பேசுற? அவங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், நீ மலடி மலடி மலடிதான் என்று கத்தினான். நான் மலடி இல்லைன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆனா உங்ககிட்ட குறை இல்லைன்றதுக்கு ஆதாரம் இருக்கா என்று ஆவேசமாக கேட்டாள். இவ்வளவு நேரம் ஏதோ அவளை வெறுப்பேற்ற வேண்டும் என்று திமிராக அமர்ந்திருந்தவனுக்கு இந்த வார்த்தைகள் கோபத்தை உச்சந்தலைவரை கொண்டு போக, என்ன சொன்ன? என்கிட்ட குறை இருக்கா? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? ஆனா அந்த நாயே, போனா போகுதுன்னு எங்க அம்மா சொன்னதுக்காக நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா ஒரு குழந்தை பெத்து கொடுக்க வக்கில்லாத மலடி நீ என்ன கேள்வி கேட்கறியா என்று அவள் தலைமுடியை பிடித்து இழுத்தான். போதும், கையெடுங்க. நான் அனாத நாய் தான், ஆனா நான் அனாத ஆகிறதுக்கு யாரு காரணம்? நீங்க தான். என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு எங்க அப்பா உங்களை காப்பாத்த போய் தான் அவர் உயிரை விட்டாரு. ஆனா அந்த நன்றிக்காக உங்க அம்மா என்ன அவங்க மருமகளா கொண்டு வந்தாலும் நீங்க என்ன இங்க மதிப்போடவ நடத்துறீங்க. பகல் எல்லாம் உங்களுக்கு வேலைக்காரியாவும், ராத்திரியில என் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காத மிருகம் போல நீங்க நடந்துகிட்டாலும் ஒரு தாசியா உங்களுக்கு சேவை செய்யறேன். ஒரு புனிதமான பெண்மையை மதிக்க தெரியாத நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆமாண்டி, நான் ஆம்பளை இல்லதான். அப்படி இருக்கும் போது இன்னும் எதுக்கு என் வீட்டுல இருக்கிற? போடி, இப்பவே வெளியில போ. எவன் உன்னை காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன் என்று அவளை பிடித்து இழுத்து சென்று வாசலில் தள்ளினான். பணியாட்கள் அனைவரும் இதை பார்த்து அதிர்ந்து போக, யமுனாவிற்கு அவமானம் ஒரு பக்கமும் வேதனை ஒரு பக்கமும் பிடுங்கி தின்றது. அவள் அமைதியாக அழுது கொண்டே அந்த மழையில் நனைந்து கொண்டு எழுந்து நின்றாள். என்னடி இன்னும் என்ன இங்கே நிக்கிற? மலடி கழுத, நீ என் வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சாதான் எனக்கு நிம்மதி. உன்னால எனக்கு எந்த விதத்திலையும் நிம்மதி இல்லை என்று அவள் கழுத்தில் இருந்த தாலியை பிடுங்கி கொண்டு அவளை மீண்டும் பிடித்து தள்ளினான். யமுனா அதிர்ந்து சிலையாகி போக அந்த மழைக்கால இருட்டு வேளையில் அமைதியாக அந்த வீட்டை விட்டு நடக்க ஆரம்பித்தாள். எங்கே போவது, என்ன செய்வது என்று எதை பற்றியும் அவள் யோசிக்கவில்லை. மலடி மலடி என்று கௌதம் தன்னை அவமானப்படுத்திய அந்த வார்த்தைகளே அவள் காதுகளில் ஒலித்து கொண்டு மனதை புண்ணாக்கி கொண்டிருந்தது. அந்த வேதனையில் அவள் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருக்க தொப்பென ஒரு இடத்தில் மயங்கி சாய்ந்தாள். காலை விடிந்ததும் கதிரவனின் கதிர்கள் அவள் முகத்தில் சுள்ளென விழ கண்களை கசக்கி கொண்டு சுற்றி பார்த்து கொண்டே எழுந்து அமர்ந்தாள் யமுனா. அவள் படுத்து கொண்டிருந்தது ஒரு அழகிய அறையில் இருந்த கட்டிலில். அந்த அறையின் ஒரு மூலையில் சிறிய டேபிள் போடப்பட்டு அதில் புத்தகங்கள் சீராக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சுவரில் சுவாமி படங்களும் அதற்கு மத்தியில் ஒரு வயதான கணவன் மனைவியின் போட்டோவும் இருந்தது. அந்த படத்திற்கெல்லாம் பூ வைத்து விளக்கேற்றப்பட்டு பூஜை செய்யப்பட்டிருந்தது. ஒரு ஓரம் இருந்த அலமாரியில் துணிகள் பளிச்சென துவைக்கப்பட்டு சீராக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கே வீட்டிற்குள் வளர்க்கும் செடிகள் சிறிய சிறிய தொட்டிகளில் அழகாக தொங்கிக் கொண்டு கண்ணிற்கும் மனதிற்கும் நிம்மதி அளித்துக் கொண்டிருந்தது. இந்த கலைநயமிக்க வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே எழுந்து அமைதியாக அமர்ந்தாள் யமுனா. குட் மார்னிங் மேடம், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே ஆவி பறக்கும் காபி கப்பை எடுத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் உள்ளே வந்தான் ஒரு இளைஞன். அவனை பார்த்து பரபரப்பாக எழுந்து கொள்ள முயற்சி செய்தாள் யமுனா. வேண்டாம் வேண்டாம், நீங்க உட்காருங்க என்று அவசரமாக அவளிடம் ஓடி வந்து அந்த காப்பி அவளிடம் கொடுத்து விட்டு அருகிருந்த சேரை சற்று தள்ளி போட்டு கொண்டு அமர்ந்தான். அவனது அழகிய முக விசாலத்தை பார்ப்பதும் தலையை குனிந்து கொள்வதும் என இருந்த யமுனா, நான் எப்படி இங்க என்று தடுமாறினாள். நேற்று ராத்திரி நான் என்னோட கம்ப்யூட்டர் சென்டரை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ ஒரே மழையா இருந்தது. எப்படி போறதுன்னு ஓரமா நின்றுட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க ஏதோ முடியாம தள்ளாடிக்கிட்டே வந்து மயங்கி விழுந்துட்டீங்க. அங்க யாரும் அவ்வளவா ரோட்ல இல்ல. உடனே ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு உங்களை தூக்கிட்டு போனேன். உங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர்
ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஏதோ சின்ன அதிர்ச்சியால தான் இப்படி ஆகியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷனும் போட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்நேரம் உங்களுக்கும் லேசா முழிப்பு வந்தது. ஆனா நீங்க எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. அதுதான் நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்கே உங்களை படுக்க வச்சுட்டேன். காலையில உங்களுக்கு முழுசா நினைவு வந்ததும் கேட்டு விசாரிச்சு அப்புறமா உங்க வீட்டுல கொண்டு போய் விடலான்னு இருந்தேன். ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எதுக்காக நீங்க அந்நேரம் அந்த மழையில நனைச்சிட்டு வந்து மயங்கி விழுந்தீங்க என்று கேட்டான். என்னோட விதி என்று விரக்தியாக கூறினாள் யமுனா. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தான் அந்த இளைஞன். நீங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. அது என்ன ஏதுன்னு என்கிட்ட சொன்னா நான் என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்கு செய்வேன் என்றான் ஆறுதலாக. ஆமா, எனக்கும் மனசு பூரா காயமா தான் இருக்கு. அதனோட வலிய என்னாலையும் தாங்கிக்க முடியலதான். அதை யார்கிட்டயாவது சொன்னாதான் எனக்கும் ஆறுதலா இருக்கும் என்று யமுனா அழுது கொண்டே அனைத்தையும் கூறினாள். அட கடவுளே, இப்படியும் நாட்டுல மனுஷங்க இருக்காங்களா என்று அதிர்ந்தான் அந்த இளைஞன். இருக்காங்க. வெளி உலகத்துக்கு அவங்க பெரிய மனுஷங்கன்னு காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள மனசே இல்லாம இருக்கிற மிருகங்க. எங்க வீட்டுக்காரு என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்காரு. ஒரு வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கூட எனக்கு கொடுத்தது இல்லை. ஆனா எந்த குறையுமே இல்லாத என்ன மலடின்னு அவமானப்படுத்தி குழந்தை பிறக்காததுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு என்னை அசிங்கப்படுத்தி எல்லாரும் எதிர்க்கவும் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாரே, அதுதான் என்னால தாங்க முடியல என்று கதறினாள். யமுனா, இதோ பாருங்க, நீங்க அழாதீங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க இருக்கதான் நீங்க தைரியமா வாழ்ந்து கட்டணும். உங்களை சித்திரவதை பண்ணி அதுல இன்பம் கண்ட உங்க கணவன் எதிர்க்க, இல்ல முன்னாள் கணவன் எதிர்க்க நீங்க தலை நிமிர்ந்து கௌரவமா வாழ்ந்து கட்டணும். நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் பிறந்ததா நினைச்சுக்கோங்க. அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த யமுனா கையெடுத்து வணங்கினாள். உங்க பேச்சை கேட்கும் போதெல்லாம் என்னவோ தெரியல, எங்க அப்பாவே என் பக்கத்துல இருந்து எனக்கு ஆறுதல் சொல்றது போல ஒரு தைரியம் வருது. உங்க கூட பேச பேச நானும் வாழலாம் என்ற தைரியம் வருது. மண்ணுக்கு பாரமா யாருமே இல்லாம அனாதையான நான் இதுக்கு மேல உயிரோடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோட தான் கிளம்பி வந்தேன். ஆனா இப்ப உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பெண்மையை மதிக்காம அவ உணர்ச்சிகளை துச்சமா நினைச்சு கொஞ்சம் கூட நன்றி இல்லாத அந்த கௌதம் போல மிருகங்களே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல ஒரு பாவம் அறியாத நான் ஏன் வாழக்கூடாதுன்னு தோணுது என்று கண்களை துடைத்து கொண்டாள். தட்ஸ் குட். இதுதான் ஒரு பெண்ணுக்கு தேவை. இந்த துணிச்சலும் தன்னை வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சிரித்தான். அவனை அன்போடு பார்த்த யமுனா, உங்க பேரு என்று மெதுவாக கேட்டாள். அப்பாடா, இப்பயாவது கேட்கணும்னு உங்களுக்கு தோணிச்சே என்று அவன் கேலியாக அவளை பார்க்க, இல்ல அது என்று வெட்கத்தால் சிரித்தாள். நான் சும்மா சொன்னேன் யமுனா, சங்கடப்படாதீங்க. என் பேரு ரஞ்சித் என்றான். அழகான பேரு என்று சிரித்தாள். தேங்க்ஸ். என் பேரை இதுவரை யாரும் இப்படி ரசிச்சதில்லை. நீங்க தான் ஆளு என்று சிரித்தான். அவளும் லேசாக சிரித்து விட்டு, நீங்க உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே என்றாள். என்னை பத்தி பெருசா சொல்ல ஒன்றும் இல்லை. எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை. ஒரே ஒரு அண்ணா தான். அவர் தான் என்னை வளர்த்தாரு. நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன். எங்க ஊர் மதுரை பக்கம்தான். எங்க அண்ணன் ஒரு விவசாயி. வர்ற வருமானம் அவங்க குடும்பத்துக்கே சரியா இருக்கும். இதுல நான் வர எதுக்கு அவங்களுக்கு பாரமான்னு ஒரு நாள் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு ஏதோ ஒரு தைரியத்துல ட்ரெயின் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க போறது என்ன எதுன்னு யோசிச்சேனே. அப்புறம் சென்னையில இறங்கினதும் அங்க இங்கன்னு சின்ன சின்ன கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுலயே நானும் நிறைய கத்துக்கிட்டேன். அப்புறமா என்னோட சம்பளத்தை பத்திரமா சேர்த்து வச்சு சின்னதா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சேன். போக போக அதுலயே ஜெராக்ஸும் போட்டுக்கிட்டேன். இப்ப பொழப்பு அப்படி போயிட்டு இருக்கு. என்கிட்ட 2 பேர் வேலை பார்க்கறாங்க. இன்னும் நிறைய அதை டெவலப் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கான முயற்சிகளை தான் செஞ்சுட்டு இருக்கேன் என்றான் சிரித்து கொண்டு. அவனை ஆச்சரியமாக பார்த்த யமுனா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நானும் உங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்க்கலாமா? ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல இருந்து கம்ப்யூட்டர்லாம் கத்துக்கணும், நிறைய படிக்கணும்னு ஆசை. ஆனா எங்க கிராமத்துல அதுக்கான வசதி இல்லை. எங்க அப்பாக்கும் என்னை படிக்க வைக்கிற அளவுக்கு
வருமானம் இல்லை என்றால் அமைதியாக. அதனால என்ன யமுனா, நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படியும் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஹோம்ல தான் சேர்க்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்களே இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்று தயங்கினான். நான் இங்கேயே தங்கிக்கிறேன் ரஞ்சித் என்றாள் உற்சாகமாக. யமுனா, இங்க இந்த 2 ரூம் தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால என்ன இருக்கு, உங்க மனசுலயும் எந்த களங்கமும் இல்லை, என் மனசுலயும் நீங்க உயர்ந்து நிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 ரூம்ல நாம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதா? 3 வருஷம் ஒரு மிருகத்தை கூடவே ஒரே வீட்டுல அந்த பெரிய பங்களால குடும்பம் நடத்தினவ. அப்ப கூட எனக்கு அங்க எந்த பாதுகாப்பும் இருக்கிறது போலதான் தெரிஞ்சது. ஆனா இந்த அன்பானவர் கூட இந்த சின்ன வீட்டுல நான் இருந்தாலும் ஏதோ பெரிய ஒரு அடைக்கலம் கிடைச்சது போல மனசுக்கு நிறைவா இருக்கு என்று சிரித்தாள். அவளை முதலாக மகிழ்ச்சி பொங்க பார்த்த ரஞ்சித், அப்ப சரி, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்கு மாத்திக்க புடவை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று எழுந்தான். சரி என்று அவளும் எழுந்து கொண்டாள். அன்றிலிருந்து ரஞ்சித்துடனேயே அவளும் தங்கிக் கொள்ள ரஞ்சித்தும் அவளை நன்கு பார்த்து கொண்டான். வீட்டில் காலையில் எழுந்து அனைத்து வேலைகளும் முடித்துவிட்டு இருவரும் சாப்பிட்டு விட்டு சாப்பாட்டை எடுத்து கொண்டு கடைக்கு சென்று விடுவர். அங்கே ரஞ்சித் அவளுக்கு கம்ப்யூட்டரில் அனைத்து வேலைகளும் கற்றுக் கொடுக்க அதை பட்டன பிடித்துக் கொள்வாள் யமுனா. அதே போல் ஜெராக்ஸ் எடுப்பது, அவன் இல்லாத சமயங்களில் கடையை பார்த்து கொள்வது, யாராவது வந்தால் அவர்களுக்கு டிசைன் ஒர்க் செய்து கொடுப்பதும் என இருக்க, ரஞ்சித்தை விடவே அவள் நல்ல கிரியேட்டிவ் உடன் செய்வதை பார்த்து வரும் கஸ்டமர்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டிவிட்டு தொடர்ந்து இங்கேயே தாங்கள் வருவதாக கூறிவிட்டு செல்வர். இதனால் அவர்கள் வியாபாரம் நல்ல முறையில் முன்னேற ரஞ்சித்தும் மேலும் 4-5 கம்ப்யூட்டர்களும் ஜெராக்ஸ் மிஷினும் போட்டுக்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தினான். கூடிய விரைவில் அருகே இருக்கும் கடையை கூட அவர்கள் வாடகை எடுத்து அங்கே செல்போன் கடையை ஆரம்பிக்க, இந்த கம்ப்யூட்டர் சென்டரை யமுனாவின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டு அதை ரஞ்சித் பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். வியாபாரம் ஜோராக நல்ல முறையில் நடக்க வருமானமும் அமோகமாக கொட்டியது. இதற்கிடையே இருவரும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலோடு பழக அவர்கள் நட்பு நாளாவட்டத்தில் வளர்ந்து காதலாக மாறியது. இருவர் மனதிலும் இருந்ததை ஒரு நாள் கோவிலில் அவர்கள் பகிர்ந்து கொள்ள, ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அந்த கோவிலேயே அவர்கள் திருமணம் இனிதே நடந்தேறியது. ஒரே வருடத்தில் அவர்கள் அன்பு வாழ்க்கைக்கு அடையாளமாக ரக்ஷிதாவும் பிறக்க, பிறகு 2 வருட இடைவெளியில் இரட்டை குழந்தைகளான ராகுலும் சஞ்சீவும் பிறந்தனர். சொந்த வீடு, அன்பு கணவன், ஆசை குழந்தைகள் என யமுனாவின் வாழ்க்கை சொர்க்கமாகவே மாறியது. இதற்கிடையே கௌதமிற்கு தொழிலதிபர் சைலஜாவின் மகள் ஷாலினியுடன் காதல் ஏற்பட, ஷாலினியும் தனது பகட்டிற்கு ஏற்ற கௌதமை காதலிக்க ஆரம்பித்தாள். இருந்தாலும் 2வது மனைவியாக அவனை திருமணம் செய்து கொள்வது அவளுக்கு சற்று அதிருப்தியை கொடுத்தது. ஷாலு, நான் ஏதோ எங்க அம்மா சொன்னதுக்காக ஒரு நாட்டுப்புற பொண்ண, அதுவும் ஒரு மலடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதனால என்னோட வாழ்க்கை தான் கெட்டு போச்சு. சொசைட்டில எனக்கு அசிங்கம் தான் மிச்சமாச்சு. அதுக்குதான் அந்த கழுதிய துரத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு இருந்த எனக்கு உன்னை பார்த்ததும் தான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கவே ஆசை வந்தது. நீ தான் நான் எதிர்பார்த்தது போல இருக்கிற. உன்னோட இந்த ஸ்டைல், திறமை, படிப்பு, அழகு இதெல்லாம் என்ன ரொம்ப கவர்ந்திருக்கு ஷாலு. நான் உனக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த சொசைட்டில என்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும் என்று கெஞ்சினான். ஆல்ரைட், ஏதோ உங்க மனைவியால உங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியலன்றதாலையும் அவங்க உங்களுக்கு மேட்ச் இல்லைன்னோ எங்க அம்மா சொன்னதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்பவே சொல்றேன், என்னை எந்த விதத்திலையும் அந்த பொண்ணோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. என்ன 2வது மனைவியா நீங்க எப்பவும் ட்ரீட் பண்ணக்கூடாது என்றாள். கண்டிப்பா, எனக்கு ஏற்கனவே அந்த யமுனா கூட ஒரு கல்யாணம் ஆனதையே நான் எப்போ மறந்துட்டேன். இனிமே நீதான் என் வாழ்க்கைக்கு எல்லாம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதான் என் மனைவின்னு நான் கௌரவமா எல்லாருக்கும் அறிமுகம் செய்வேன். ஓகே ஓகே, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் கௌதம், எனக்கும் உங்களை போலதான் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது நமக்கு வாரிசு என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் என் பெண்மையை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கவும், நீங்க உங்க ஆண்மையை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கவும் அதுதான் அடையாளம் என்றாள். ஆமா, சரியா சொன்ன டியர். இதேதான் நானும் அந்த கழுதைகிட்ட சொல்லி குழந்தைக்காக எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மலடியால அதை எனக்கு கொடுக்க முடியல. அதனால எனக்கு மானதான் போச்சு. சரி விடுங்க, இப்பதான் அதை மறந்துட்டேன்னு சொன்னீங்க.
சரி, நீங்க நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறிவிட்டு மிடுக்காக நடந்து சென்றாள். கௌதமிற்கு சந்தோஷம் எல்லையை மீற அவனே அருகில் இருந்து அந்த திருமணத்துக்கு அனைத்து ஏற்பாடுகளும் ஜோராக செய்ய முடிவு செய்தான். முதலில் பெரிய மண்டபத்தை ஏற்பாடு செய்து பத்திரிகை அடிக்க முடிவு செய்தான். அதே போல் ஹோட்டல் சோழாவில் முதல் நாள் ரிசப்ஷனுக்கு அவன் ஏற்பாடு செய்ய, அதற்கு பத்திரிகை அடிக்க தனது அசிஸ்டண்டிடம் இங்கு இருப்பதிலேயே பெரிய கம்ப்யூட்டர் சென்டரில் பத்திரிகை டிசைன் செய்ய ஏற்பாடு செய்ய சொன்னான். அவர்கள் ரஞ்சித் கம்ப்யூட்டர் சென்டரை கூற, நானே அருகில் இருந்து டிசைன் செய்கிறேன் என்று அங்கு சென்றான். அங்கே யமுனாவை பார்த்ததும் அவன் சற்று அதிர்ந்து போக, உடனே அந்த அதிர்ச்சி அவள் மீது துவேஷமாக மாறியது. யமுனாவும் அவனை பார்த்து சற்று பதட்டமாக எழுந்து கொண்டாள். என்ன யமுனா, இங்கதான் நீ வேலை பாக்குறியா? நான் உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளினதும் எங்கேயாவது ஊர் பக்கம் போயிருப்ப, இல்ல கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஏதோ ஒரு வேலையை தேடிட்டு செட்டில் ஆகிட்ட போல இருக்கு. இங்க என்ன, உனக்கு ஒரு 10,000 சம்பளம் கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். யமுனா அமைதியாக அவள் சேரில் அமர்ந்து கம்ப்யூட்டரில் பத்திரிகை டிசைன் செய்து காண்பித்துக் கொண்டிருந்தாள். பரவாயில்ல, நல்லாதான் செய்யற. சரி சரி, உன்கிட்ட என்ன பேச்சு என்று அவன் டிசைனை பார்த்து தனக்கு வேண்டியதை கூற, அப்பொழுது திருமணம் ஹோட்டல் தாஜிலும் முதல் நாள் ரிசப்ஷன் ஹோட்டல் சோழாவிலும் என்று கூறினான். யமுனா அதையும் அவனுக்கு அடித்து கொடுக்க, பெண்ணின் பெயர் ஷாலினி என்றும் அவள் லண்டனில் அமெரிக்காவில் MBA படித்தவள் என்றும் இனி அவள்தான் தன்னோடு தன் பிசினஸை பார்த்து கொள்ள போவதாகவும் கூறினான். யமுனா எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஓகே யமுனா, எனிஹாவ் நம்ம 2 பேருக்கும் இருந்த உறவு முறிஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம நல்ல நண்பர்களாகிட்டோம். உன்னை பார்த்தா நீயும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டது போலதான் தெரியுது. என்ன, உன்னை போல யாராவது ஒரு கூலிக்காரனை கட்டிட்டு இருந்திருப்ப. அவனும் அழகியும் இது போல ஒரு பெரிய இடத்துல நீ வேலை பார்க்கறத பார்த்துட்டு மயங்கி கட்டிட்டு இருந்திருப்பான். அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கும் நீ ஒரு மல்லடின்னு. நான் சொல்றது சரிதானே என்று கேலியாக அவளை பார்த்து சிரித்து விட்டு, இந்த பத்திரிக்கை ரெடியானதும் நானே வந்து வாங்கிக்கிறேன். அப்படியே பத்திரிக்கை உனக்கே கொடுக்குறேன். யமுனா, கட்டாயம் நீ என் கல்யாணத்துக்கு வரணும் என்று கூறிவிட்டு நடந்தான். யமுனா அமைதியாக அவனை பார்த்து கொண்டு நின்றாள். வெளியே காரில் ஏற சென்ற கௌதமின் அருகே விலை உயர்ந்த கார் ஒன்று வந்து நிற்க, அதிலிருந்து இறங்கிய ரஞ்சித்திற்கு அங்கிருந்த செக்யூரிட்டி வணக்கம் வைத்து கதவை திறந்து விட்டான். அதை பார்த்த கௌதம் அருகே இருந்த தனது டிரைவரிடம் யார் இந்த ஆள் என்று கேட்டுக்கொண்டு காரில் ஏறினான். இவதான் சார், இந்த கடைங்களுக்கெல்லாம் ஓனர் என்றான் டிரைவர். ஓ அப்படியா என்று மலைத்து பார்த்து கொண்டே கதவை சாத்தி கொண்டான் கௌதம். அன்று இரவு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து உறங்க வைத்த யமுனா அமைதியாக ரஞ்சித்திற்கும் சாப்பாடு பரிமாறி தானும் சாப்பிட்டாள். ரஞ்சித் அவள் மௌனத்தை கவனித்துக் கொண்டு அமைதியாக சாப்பிட்டு முடிக்க, அவள் அனைத்து வேலைகளும் முடித்து கொண்டு உள்ளே வரும் வரை அமைதியாக பிள்ளைகளை தூங்க வைத்துக் கொண்டிருந்தான். பிள்ளைகளும் நன்கு உறங்கி போக யமுனா தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு மெதுவாக கட்டிலில் அமர்ந்தாள். அவள் கைகளை பிடித்து கொண்ட ரஞ்சித், யமுனா, நானும் அப்பிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீ கடையிலிருந்து வந்ததுல இருந்து சரியாவே இல்லையே. எப்பவும் போல கலகலப்பா இல்லாம ஏதோ போலவே இருக்கியே. என்னம்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று கேட்டான். யமுனா நடந்தது எல்லாம் அவனிடம் கூற, அட கடவுளே, அந்த ஆள் நம்ம கடைக்கு வந்தானா? நான் அப்ப இல்லாம போயிட்டேனே. ஏமா, நீ ஏன் அவனை உன்னை அவமானப்படுத்துற வரைக்கும் அமைதியா இருந்த? நீ தான் அந்த கடைக்கு முதலாளி, இது எல்லாம் உன்னோடதுன்னு ஏன் சொல்லல என்று கேட்டான். அவனை நான் ஒரு பொருட்டாவே மதிக்கலைங்க. பொம்பளைங்களை பத்தி அவன் என்னவோன்னு நினைச்சிட்டான். ஒரு பொண்ணு ஒரு ஆண் கிட்ட ஒரு அளவுக்கு தான் இறங்கி போவா. ஆனா அது அவளோட வீக்னஸ்ன்னு நினைச்சு அவன் ஏறி மிதிச்சு தன்னோட திமிர காட்டி அவளை அசிங்கப்படுத்தினா அதோட அவனை கண்டுக்கவே மாட்டான். ஒரு பொண்ணு தனக்கு இவன் வேணும்னு ஒருத்தனை நினைக்கும் போதுதான் அவன் கிட்ட சண்டை போட்டு அவனை தன்கிட்ட தக்க வச்சுக்க போராடுவா. ஆனா அவளுக்கு அவன் தேவையில்லை. அவன் பண்ற அவமானத்தை அவளால தாங்கிக்க முடியலன்னா அவ அடியோட அவனை வெறுத்துடுவா. அதனோட வெளிப்பாடுதான் அந்த பொண்ணு அவனை விட்டு உடல் அளவுல மட்டும் இல்ல, மனசளவுலையும் விலகிடுறது. அதுக்கப்புறம் அவன் என்னதான் கெஞ்சி கூத்தானாலும் தன்னை நல்லவனா காட்டிக்கிட்டாலும் அவளால அவனை ஏத்துக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்டவனுக்கு அவ தன்னை நிரூபிச்சுக்கணும்னு எந்த அவசியமோ இல்லைங்க என்றாள். சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவனுக்கு நீ யார் என்றது நிரூபிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எந்த வாயால உன்னை அவ மலடி, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவ,
என்னை விட்டா உனக்கு வேற கதியே இல்லைன்னு அவமானப்படுத்தினானோ அவன் எதிர்க்க நீ தலை நிமிர்ந்து நிக்கணும், அதை எல்லாரும் பார்க்கணும் என்றான் ரஞ்சித் ஆவேசமாக. அன்று ஹோட்டல் சோழாவில் கௌதம் ஷாலினி திருமண வரவேற்பு கோலாகலமாக ஏற்பாடாக பெரிய பெரிய மனிதர்கள் அனைவரும் வந்து இறங்கினார். ரஞ்சித்தும் தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு காரில் இருந்து இறங்கி வர அவனை பார்த்த கௌதம் சற்று ஏதோ ஞாபகப்படுத்தி கொண்டு, வாங்க வாங்க, நீங்க தானே அந்த ரஞ்சித் கம்ப்யூட்டர் சென்டர் ஓனர், அந்த செல்போன் கடையும் உங்களுக்கு தானே? நான் உங்க கடைக்கு வந்திருக்கேன். இந்த ரிசப்ஷன் பத்திரிக்கையும் உங்க கடையில தான் அடிச்சோம். அப்ப நான் உங்களை பார்க்க முடியல, ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். உங்களை நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுக்க முடியல, அதுதான் உங்க கடையில வேலை பார்த்த அந்த டிசைனர் யமுனா கிட்ட பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்தேன் என்றான் கௌதம் பரபரப்பாக. ஓகே ஓகே, அதனால என்ன இருக்கு? எங்க மனைவி நீங்க வந்து பத்திரிக்கை வச்சதா சொன்னாங்க, அதுதான் நானும் வந்தேன் என்றான் ரஞ்சித் சிரித்து கொண்டு. அப்படியா, உங்க மனைவியா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே என்றான் கௌதம் ஆச்சரியமாக. அருகிருந்த ஷாலினியும் அவனை உற்று பார்த்தாள். ஆமா, இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன் என்று திரும்பி யமுனா என்று அழைத்தான். விலை உயர்ந்த பட்டுப்புடவையும் கழுத்தில் டைமண்ட் நெக்லஸும் அதற்கு மேச்சான கம்மல் வளையலும் என அழகிய பதுமையாக காரில் இருந்து இறங்கிய யமுனா சிரித்த முகத்துடன் ரஞ்சித்தை பார்த்து கொண்டு விடுக்காக அங்கு நடந்து வந்தாள். அனைவரும் அவளை அதிர்ந்து பார்க்க ஷாலினியின் தாய் கௌதமின் அருகே ஓடி வந்து, கௌதம், இது உங்க முதல் மனைவி யமுனா இல்ல என்று கேட்டாள். கௌதம் தடுமாற்றத்துடன் தலையை ஆட்ட ஷாலினிக்கு ஒன்றும் புரியவில்லை. இதற்குள் பிள்ளைகள் அம்மா என்று ஓடி சென்று யமுனாவை கட்டிக்கொள்ள அவர்களை வாரி அணைத்து கொண்டே ரஞ்சித்தின் அருகே வந்து நின்றாள் யமுனா. அவளை பார்த்து பெருமையோடு, இவங்க தான் என்னோட மனைவி யமுனா, இவங்க 3 பேரும் என் குழந்தைங்க தான், அதாவது எங்களுக்கே பிறந்த குழந்தைங்க என்று அழுத்தி கூறிவிட்டு கௌதமை பார்த்து ஏளனமாக சிரித்தான் ரஞ்சித். இதை கேட்டு ஷாலினி அதிர்ச்சி அடைய கௌதமை அவள் முறைத்து கொண்டு நின்றாள். கௌதம் ஒன்றும் புரியாமல், யமுனா இவருதான் என்று தயங்கினான். ஆமா, இவர்தான் என்னோட கணவர், இவங்க என்னோட குழந்தைங்க. அப்ப அந்த கடையெல்லாம் எங்களோடதுதான் என்றவள் கூற, ஆ, என்னோட மனைவிதான், அதுக்கெல்லாம் ஒரே பாஸ் என்றான் ரஞ்சித் சிரித்து கொண்டு. கௌதம் திருவன விழிக்க, ஆமா கௌதம், நீங்க எப்பவும் சொல்லுவீங்களே நான் தான் உனக்கு போனா போகுதுன்னு வாழ்க்கை கொடுத்தேன்னு, ஆனா அப்படி நீங்க வேண்டா வெறுப்பா கொடுத்த வாழ்க்கை எனக்கு இனிக்கவும் இல்லை, அது எனக்கு நிலைக்கவும் இல்லை. ஆனா அந்த இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கமா எனக்கு இருக்கு. நிலையான அன்பை எனக்கு வாரி வாரி கொடுத்தாரு. இப்ப நான் அன்பு கணவரோடவும் ஆசையான என் குழந்தைகளோடவும் அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 100 பேருக்கு முதலாளியா. கூடிய சீக்கிரம் நாங்க இன்னொரு ஜவுளி கடையும் ஆரம்பிக்க போறோம். அதுக்கான ஏற்பாடுங்களை என் வீட்டுக்காரர் பண்ணிட்டு இருக்காரு. அதனோட திறப்பு விழாக்கு நீங்க கண்டிப்பா வரணும் என்று கூறிவிட்டு ரஞ்சித்தை பார்த்தாள். வாமா போலாம் என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு அவளை அணைத்தபடி கம்பீரமாக நடந்து சென்று காரில் ஏறினான் ரஞ்சித். கௌதம் அதை பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்று கொண்டிருக்க, என்ன கௌதம் இது? உங்க பொண்டாட்டி மலடி என்றதால தான் நான் அவளை வீட்டை விட்டு துரத்தினேன். அவளோட என் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப வேற கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்காங்க, அதுவும் 2 குழந்தைங்க வேற. அப்ப குறை யாருக்கிட்ட இருக்கு என்று அதிர்ந்து கேட்டாள் ஷாலினி. அது வந்து என்று கௌதம் தடுமாற, சே, இப்படி ஒரு உண்மையும் நேர்மையும் இல்லாதவங்க கூட நான் வாழ தயாரா இல்ல. ஒரு மனைவி கிட்டேயே நேர்மையா நடந்துக்காத நீங்களா நாளைக்கு 2வது மனைவியா வர என்கிட்ட உண்மையா நடந்துக்க போறீங்க? அதுவும் ஒரு வாரிசு கொடுக்க முடியாத குறையில உங்களுக்கு மனைவியா வாழ்ந்து காலம் புறா மலடி என்ற பட்டத்தோட நான் அசிங்கப்பட தயார் இல்ல. இப்பவே நான் இந்த கல்யாணத்தை விட்டு விலகிறேன் என்ற கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி போட்டு விட்டு நடந்தாள். ஷாலு ஷாலு என்று கௌதம் அவள் பின்னால் செல்ல அவள் திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டாள். கௌதமிற்கு இது அவமானமாகி போக அவன் தலையை குனிந்து கொண்டு அன்று யமுனா இருந்த நிலையில் கூனி குறுகி நின்றான். இத்துடன் இறைவன் கொடுத்த வாழ்க்கை கதை முற்றம். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.